இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ தளங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளதை பாகிஸ்தான் அரசு முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தீவிரவாத தாக்குதலில் 26 பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானிலிருந்து இயங்கும் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இந்த தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். எனினும் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது இந்திய போர் விமானங்கள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்தியது. இதில் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் பெரும் சேதமடைந்த நிலையில் அதனை பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வந்தது. ஆனால் பாகிஸ்தான் முகாம்களில் ஏற்பட்ட சேதத்தை செயற்கைக்கோள் படங்கள் வெளிக்கொண்டு வந்தன. இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் முகாம்கள் சேதமடைந்துள்ளதை பாகிஸ்தான் அமைச்சர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் இந்தியா நூர்கான், சர்கோதா, ரஃபீகி, முர்ட்கே விமானப்படை தளம் உட்பட 11 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது என்றும், இருப்பினும் இந்த தாக்குதல்கள் சிறிய அளவிலானதுதான் என்றும் கூறியுள்ளார். மேலும் 36 மணி நேர இடைவெளியில் 80 ட்ரோன்களை இந்தியா எங்கள் எல்லைக்குள் அனுப்பியதில் ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் விமானப்படை தளத்தை தாக்கியதாகவும் கூறியுள்ளார். நேற்று வரை இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் கூறியதோடு இந்தியாவிற்கு அதிக சேதம் ஏற்பட்டதாகவும் கூறி வந்தனர். ஆனால் இப்போது மாற்றி பேசியுள்ள நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தையும் ராணுவ தளபதி அசீம் முனீரையும் பாகிஸ்தான் மக்கள் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.